SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தென்னை மரங்களை வெட்டுபவர்களுக்கு சிறை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலை மாணவர்கள். அனுர தரப்பிற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தை நாடிய மஹிந்த. சாரதிகளுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. உக்ரைன் போரில் திடீர் திருப்பம். ட்ரம்ப் சொல்லுக்கு அடிபணிய ஆரம்பித்த ரஷ்யா. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் அதற்கான அனுமதியை பெறுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி அதற்கான அனுமதியை பிரதேச செயலாளர் மற்றும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றிடம் பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். 2023 மரம் வெட்டுதல் சட்டத்திற்கு அமைய தென்னை மரம் வெட்டும் போது அதற்கான அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அறியாமை காரணமாக அனுமதியின்றி மக்கள் தென்னை மரம் வெட்டுவதில் ஈடுபடுவதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று காலை வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்துமாறு வலியுறுத்தி பல்கலைக்கழக மோட்டலில் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் பின்வரும் 4 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளனர். விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்ற மாணவர்கள் மீதான விசாரணைகளை உடன் நிறுத்து, போராடுதல், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய், விரிவுரையாளர்கள் மீதான முறைகேடுகளையும் பாரபட்சமின்றி விசாரணை செய், மாணவர்களின் கற்றலுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கு. இக்கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நீக்கப்பட்ட தனது பாதுகாப்பை கோரி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் குழு பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ தனது சட்டத்திறனிகள் மூலம் தாக்கல் செய்த மனுவில் முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் அவரது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு காவலர் குழுவிலிருந்து 60 அதிகாரிகள் மட்டுமே தங்க வைக்கப்பட்டனர் என்றும் மற்ற அனைவரும் நீக்கப்பட்டனர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது தனது பாதுகாப்பிற்காக ஆயுதமேந்திய பாதுகாப்பு வீரர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்பிற்கு காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 3 தசாப்த காலமாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுத்த தாம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதன்படி பிரதிவாதிகள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனிதுரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மனுதாரரான மஹிந்த நீதிமன்றத்தை கோரியுள்ளார். தனக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து மதிப்பீடு செய்யவும் நீக்கப்பட்ட முழு பாதுகாப்பு படையும் திருப்பித் தருமாறும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் மஹிந்த ராஜபக்ஷ உயர்நீதிமன்றை கோரியுள்ளார். மலைப்பாங்கான பகுதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடக பேச்சாளரான மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதீர எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அண்மைய நாட்களில் மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. மலைப்பகுதிகளில் உள்ள முக்கிய வீதிகளில் பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுகிறது. எனவே மலைப்பகுதிகளில் உள்ள வீதிகளில் வாகனத்தை செலுத்தும் போது சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். உலகச் செய்திகள். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து சமாதான மேசைக்கு வருமாறு ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த கோரிக்கைக்கு ரஷ்யா முதல் முறையாக பதிலளித்துள்ளது. சமாதான மேசைக்கு வருவதற்கு முன்பு அமெரிக்கா முன்வழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக டிரம்ப் வெளியிட்டிருந்த எக்ஸ் பதிவில், அனைத்தையும் முடிவுக்கு கொண்டுவர ஒரு எளிதான வழியும் கடினமான வழியும் உள்ளது. ஆனால் எளிதான வழிதான் சிறந்த வழி. உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு உடன்பாட்டிற்கு வர வேண்டிய நேரம் இது. ரஷ்யா சமாதான மேசைக்கு வரவில்லை என்றால் அதற்கும் அனைத்திற்கும் அதிக வரிகள் மற்றும் தடைகளை விதிக்கும் நிலையை ஏற்படுத்த நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் டிரம்பின் குறித்து எக்ஸ் பதிவிற்கு பதிலளிக்கும் வகையில் சமாதான மேசைக்கு வருவதற்கு முன்பு ஜனாதிபதி டிரம்ப் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமாக எதை பார்க்கிறார் என்பதை ரஷ்யா அறிய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்யாவின் துணை தூதர் ட்ரெம்லி பாலியம்ஸ்கி தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னை மரங்களை வெட்டுபவர்களுக்கு சிறை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலை மாணவர்கள். அனுர தரப்பிற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தை நாடிய மஹிந்த. சாரதிகளுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. உக்ரைன் போரில் திடீர் திருப்பம். ட்ரம்ப் சொல்லுக்கு அடிபணிய ஆரம்பித்த ரஷ்யா.